சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல லாஸ்ட் இன் ஸ்டார் நைட் அப்படிங்கிற ஒரு கொரியன் அனிமேஷன் மூவியுடைய ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸ்பேஸை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு ரொமான்ஸ் டிராமாவா இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஜே அண்ட் ஜோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு ரொமான்ஸை மையமா வச்சு இந்த கதையை நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஜோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஸ்ட்ரோனட் ஆகணும் அப்படின்ற மாதிரி கனவு கொண்டுட்டு இருக்கா. அதாவது எர்த்ல இருந்து எப்படியாவது மாசுக்கு டிராவல் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு இருக்கா. இவருடைய அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எர்த்ல இருந்து மாசுக்கு டிராவல் பண்ணி போயிருப்பாங்க. போனவங்க திரும்பி வரவே மாட்டாங்க. இதனால தன்னுடைய அம்மாவுடைய கனவை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படிங்கிற முயற்சியில ரொம்ப தீவிரமா இருக்கா. அந்த சமயத்துல தான் ஹீரோவை சந்திக்கிறா. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசிஷியன் ஆகணும் அப்படின்ற மாதிரி கனவுல இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குரிய காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மலருது. இவங்களுடைய காதல் மலர்ந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆம்பிஷன்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ஹீரோயின் அந்த பேஸுக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, இறுதியா வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்பவத்துல இருந்து உயிர் பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை.